ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருக்கல்யாணம் நடந்துச்சுங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான். முருகன் வள்ளி தேவானிக்கு தான் திருமணம் நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மனசார அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் இருக்கா, என்னால் அங்கே வேறு போகணும். என்னால் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை தான் வர சொல்லியிருந்தேன். நானும் அவனும் தான் பைக்கில் போயிட்டுருந்தோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில், செம்ம வெயில். சரின்ட்டு போய் மேரேஜெலாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கும் வந்துவிட்டோம். எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்தோம். நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கவே இல்லைங்க, கொஞ்சம் கிளிப்ஸாக தான் எடுத்திருக்கேன். மதுரைக்கு வந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா ராமேஸ்வரம் தான் போயிட்டுருக்கோம். ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போட்டிருந்தோம். இந்த பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு பார்த்திங்கன்னா திதி கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த சைடு வந்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டை போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனால் எதுவுமே என்னால் எடுக்க முடியல. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துருப்பேன் வீடியோ. முடியலைங்க. அதனால தான் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த தலை குளித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பே சரியில்லாமல் இருந்துச்சு. தண்ணி மாற்றி குடித்ததும் அப்படியே சரியில்லாமல் தான் இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பாருங்கள் எல்லா பிளேஸையும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துவிட்டோம். ராமேஸ்வரத்துக்கு வந்து இறங்கியாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு காலையில். கூட்டம் பார்த்திங்கன்னா இருக்காதுன்னு நினச்சிட்டு தாங்க வந்தோம். பட் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நாங்கள் முன்னாடி போன அளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து இறங்கிட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா ஆனால் வந்துகிட்டே தாங்க இருந்துச்சு, செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் எல்லோரும் பார்த்திங்கன்னா இப்போயே சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு எல்லாம் பைய போகலாம் அப்படின்னா போனோம். நாங்கள் விழிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளனே திதி கொடுத்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா நாங்களும் கோயிலாக போயிட்டோம். ஏன்னா நிறைய பிளேஸ் வேறு சுற்றி பார்க்க வேண்டியது இருந்ததுனால நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நானும் அப்படியே வந்துட்டோம். நாங்கள் சரி நம்ம பையாவே போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு. போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாமல் தாங்க இருந்துச்சு. நாங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வழி தேடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தூரம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிக்கிட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த சைடு வந்துட்டோம். நாங்கள் கோயில்கிட்ட ஒரு வழியாக வந்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போயே பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே விடவே இல்லை கோயிலுக்குள்ளே. அது பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருந்தாங்க, அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு சரி பையாவே வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் சரி அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணோம். ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த வடநாட்டுக்காரங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேட்டுமாருங்க அப்படிலாம் இருக்காங்க பார்த்திங்களா. அவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்னென்னமோ பாஷையில் பேசுகிறாங்க. பட் எதுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே புரியலை. அவங்க தான் என்னென்னமோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு டீ தான், எல்லோரும் டீ வேணும்னு சொல்லிட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா டீ கடைக்கு கூப்பிட்டு வந்துருச்சு எங்கள் மம்மி. எல்லோரும் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும்
அங்கனே பார்த்திங்கன்னா பல்லையை விளக்கியாச்சு. விளக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்டோம். டீக்கு ஆர்டர் கொடுத்துட்டு டீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பார்த்திங்கன்னா எதுவும் குடிக்க மாட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே குடிப்பாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படியே நானே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா டீ அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த குளிருக்கு பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க. சீரியஸாகவே காற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ பலமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த குளிருக்கு சுட சுட பார்த்திங்கன்னா குடித்தா நல்லா தான் இருந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா சுட சுட அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோயிலுக்கிட்டே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் விடியவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. பட் இன்னும் ஆள் போயிட்டே தான் இருந்தாங்க. கடலில் பார்த்திங்கன்னா அதை விட கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த லீவுக்கு வந்திருப்பாங்க பார்த்திங்களா ஒரு சில பேர், இந்த சனி ஞாயிறுனால அப்படியே லீவுக்கு வந்ததுனால இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா இந்த அமாவாசை இந்த மாதிரி இருக்கப்போலாம் வந்திங்கன்னா உண்மையாகவே விலகவே இடம் இருக்காது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கடலில் கூட்டமாக இருக்கும். அதுவும் தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே இந்த சாம்பல் இந்த மாதிரி மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு தண்ணி. அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடல் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் காற்று மழை வேறு பேஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் கடல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 4 படிக்கு மேலேயே தண்ணி இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இல்லவே இல்லை. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நிறையவே இருந்துச்சு, கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கூட்டத்துலலாம் எப்படியோ பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாமாவுக்கு திதி அந்த ஐயரை பிடிச்சி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே தேடுறதுக்கு போயிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் குளிக்கிறதுக்கு வந்துட்டோம். குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இடமே இல்லைங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஆள் பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் எங்கிட்ட போய் குளிக்கிறேன்னு தெரியல. ஒவ்வொரு ஆள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தைக்கும் பிடிச்சிட்டாங்க. நல்லா கம்பி மாதிரி போட்டிருக்காங்களா, அதனால் அந்த சைடே பிடிச்சிட்டாங்க. பட் அங்கேருந்து வியூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளனே வந்து குளித்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா நாங்கள் கடலே பார்க்கவே இல்லை. கூட்டம் வேறு எக்குத்தப்பாக இருந்துச்சா. இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விடிஞ்சிச்சா, அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கடலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாகவும் தெரிஞ்சிச்சா, அதனால் செமையாக இருந்துச்சு. அப்படியே இந்த கப்பல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கப்பல் படகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னங்க நாங்களும் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்துட்டோம். அலை பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ராமேஸ்வரத்தை அலை வந்து நான் இப்போ தாங்க பார்க்கேன். வரும் கொஞ்சம் தான் வரும். பட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. போக போக பார்த்திங்கன்னா அவ்வளோ அலை வந்துகிட்டே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பாருங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. அங்கிட்டு போயிடாதம்மா. ஏய் குடிச்சுக்கா மீனா, குடிச்சுக்கா மீனா. அப்படியே உட்கார வச்சுக்கா.
அப்பா பேரு அப்பா பேரியா அப்பா அது மேல மாமியார் 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 யாராவது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாமாவுக்கும் திதி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தோங்க. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபுல்லாக மேலே ஃபுல்லும் பாருங்க குப்பையாக கிடந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுத்துட்டு அந்த உருண்டை ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்களா, அது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இது ஃபுல்லாக இது. அதுக்கடுத்து துணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துணி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தீர்த்த கிணறுல போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் குளிச்சுட்டு அது பார்த்திங்கன்னா குளிர் தாங்க முடியலங்க, சிலு சிலு சிலுன்னு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தீர்த்த கிணறுல ஒரு 21 தீர்த்த கிணறு இருந்துச்சு. அதில் குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு வடை அரைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ரூமில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கேனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே தீர்த்த கிணறுல குளிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நடுங்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் போட்டிருந்தாங்க, இந்த ராமர் பாதம் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. பட் எந்த இதுவுமே நாங்கள் பார்த்ததில்ல. அதனால் ஒரு ராமர் பாதத்துக்கு மட்டும் கேட்டிருந்தோம், ஏன்னா அது பார்த்ததில்லையே அப்படின்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் வச்ச இடத்துக்கிட்ட வந்துட்டு நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே வந்தோம். நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அந்த இது ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அரிக்க ஆரம்பிச்சிச்சு. உப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ உப்புங்க அந்த தண்ணி. கொஞ்சம் இந்த தீர்த்தத்தில் குளித்ததுனால எல்லாமே அப்படி கீழே விழுந்துருச்சு. நாங்கள் கடலில் குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அந்த கருப்பாக என்னமோ ஒட்டி பிசுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் தீர்த்த கிணறுல பார்த்திங்கன்னா நல்லா 4-5 தடவை தண்ணியை ஊற்ற பார்த்திங்கன்னா அதுவே போயிருச்சு. அப்படி பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கிட்டிருந்து தான் குளிச்சுட்டு வந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்த பிடிச்சிட்டு பசி வேறுங்க, செம பசியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்ம தண்ணியில் பார்த்திங்கன்னா குளித்தோம்னா அது ஒரு பசிக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இடம் தேடிக்கிட்டு இருந்தேன், பட் எதுவுமே அமையலை. கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக்காகி தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், அப்போயாவது கொஞ்சம் கூட்டம் கம்மியாகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் வரும்போதும் பார்த்திங்கன்னா கூட்டமாக தாங்க இருந்துச்சு. கூட்டம் மட்டும் கம்மியான பாடே இல்லை. நாங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் குளிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த லாக்கரில் வச்சுருந்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேக் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே கொண்டு போனோம். பட் என்னென்னா மறுபடியும் நனைஞ்சிருங்க நம்ம ட்ரெஸ்ஸு. அதனால தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இல்லை. பட் என்னென்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா சரியான ரேட்டு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பூரியே பார்த்திங்கன்னா இத்தனைக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. அந்த பூரியே பார்த்திங்கன்னா 60 ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க. ஒரு பூரி 30 ரூபா கணக்குக்கு. தோசைலாம் பார்த்திங்கன்னா 90 ரூபா. வேறு வழி இல்லை, நமக்கு பசிக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் போயிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் தான் நான் போட்டிருந்தேன், தீபாவளிக்கு போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதான் எங்கள் மம்மி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க.
சரின்ட்டு அதையே போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா அதை விட கூட்டமாக இருந்துச்சுங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் சுத்த பார்த்திங்கன்னா ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தீர்த்த கிணறுல பார்த்திங்கன்னா குளிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அப்படி தான். ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகமாக விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ சுற்றி இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்டாச்சு. நாங்களும் வெளியில் வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ராமர் பாதை வீடியோ வரும், அதையும் பாருங்கள். பாய்.